2026 தேர்தலில் கட்டாயமாக என்னுடைய தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம். 234 தொகுதியில் எங்களுடைய எம்எல்ஏஸ் தான் வின் பண்ணுவாங்க. எனக்கு கொடுத்துருக்க தொகுதி திருத்தணி தொகுதி. அதை வின் பண்ணி என்னுடைய லீடர் தளபதி விஜய் அவர்களுக்கு அர்ப்பணிப்பேன். யாருடைய அருளால்னா முருகருடைய அருளால். இந்த கான்ஸ்டுவன்சி திருத்தணி கான்ஸ்டுவன்சிங்கிறது ஸ்டார் கான்ஸ்டுவன்சி இன் தமிழ்நாடு. காரணம்னா 6 படை வீட்டில் ஒரு படை என்கிட்ட கொடுத்துருக்காரு. அங்கே இருக்க மக்களுடைய சிவிலைசேஷனே திருத்தணியை சுற்றி தான் நடந்திருக்கு, அந்த டெம்பிளை சுற்றி நடந்திருக்கு. திருத்தணிக்கு நான் பெரிய டெவலப்மெண்ட் பிளான்ஸ் கொண்டு வரணுங்கிறது தான் தளபதி விஜய் அவர்களுடைய விஷனாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த விஷனாக கொண்டு வந்து திருத்தணி மக்களுக்கு ஒன்றா கொண்டு ஃபியூச்சரில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனேயே கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு, அங்கே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிறைய செய்யணும் அப்படிங்கிறது. டெம்பிள் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட்டையும் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மாடலை கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய விஷன். இன்ஃபேக்ட் இந்த கான்ஸ்டுவன்சி அலாட் பண்ணும்பொழுது நான் சில பேப்பர்லாம் பார்க்குறேன், சில ட்விட்டர் பக்கத்தில் போடுறேன். சத்யகுமார் எஜுகேட்டாக இருக்கார், இங்கே திருத்தணியில் போட்டிருக்கிறது பெரிய டெவலப்மெண்ட் பிளானுக்காக தளபதி விஜய் அவர்கள் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. அது உண்மை, அது முற்றிலும் உண்மை. படித்தவங்க எல்லாருமே சென்னையில் தான் கான்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய வில்லேஜில் போய் கான்டெஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய வில்லேஜ், நம்ம எங்கே பிறந்து வந்தோமோ, நம்ம மக்கள் எந்த மக்கள்கிட்ட நம்ம வந்தோமோ அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும். எப்படி என்னுடைய லீடர் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கெரியர்லேருந்து விட்டு கொடுத்துட்டு மக்களுக்காக வந்தாரோ, நான் சென்னையில் நான் படித்து இங்கே தான் கண்டெஸ்ட் பண்ண இல்லாமல் எனக்காக தொகுதி ஒதுக்கி தலைவர் ஒதுக்கி திருத்தணி மக்களுக்காக நீங்கள் சேவை செய்யணும்னு சொல்லி தான் எனக்கு இந்த கான்ஸ்டுவன்சி கொடுத்துருக்காரு. கட்டாயமாக திருத்தணி நான் தான் வின் பண்ணுவேன், டிவிகே தான் வின் பண்ணும். காரணம் ஒன்று தான், நான் நிற்கிறேன்னு தெரிஞ்ச உடனே டிஎம்கே நிற்கவே இல்லை எலெக்ஷனுக்கு. ஸ்டாலின் சார் சொல்லிட்டாரு, டிஎம்கேல யாருமே நிற்காதீங்க. ஏன்னா சத்யகுமார் பேசும்பொழுதே விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் தான் பேசுவார். அவர் என்னையே எதிர்த்துட்டு இருக்காரு. கட்டாயமாக டிஎம்கே நிற்க வச்சிங்கன்னா தோற்றுருவீங்க, அதனால் தோற்றத்தில் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி டிஎம்டிகே கொடுத்துருக்காரு. வெற்றி உறுதி, திருத்தணியில் வெற்றி உறுதி. அந்த வெற்றி எடுத்துகிட்டு என்னுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு கட்டாயமாக கொடுப்பேன். திருத்தணின்னு அந்த ஒரு இஷ்யூ, ஒரு சின்ன பசங்களை ட்ரெயினில் பண்ண இஷ்யூ தான் இது. ப்ரொடெக்ஷனே இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வாலண்டியர்ஸ் உருவாக்குறது. ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்கள் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது யூத்துக்கு என்ன மாதிரியான ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்ன்ஷிப்பை திருத்தணியில் எங்களுடைய டிவிகே சார்பில் ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் தொடங்கி கவர்மெண்ட் சார்பிலையும் அதை பார்ட்னர் பண்ணி லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வீரமங்கை வேலு நாச்சியார்கள் அவர்களை அவங்க எல்லாருமே ஒரு வாலண்டியர்ஸாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, உமன்ஸ் டே எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவங்க அதை வழி நடத்துவாங்க. அதுக்கு பின்புலமாக நம்ம அதை எப்படி கொண்டு போய் பாதுகாப்பு கொண்டு வரணும். முதல்ல பெண்களோட பாதுகாப்பு திருத்தணியில் உறுதிப்படுத்தணும். பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே டிஎம்கே தான். அதே மாதிரி திருத்தணி கான்ஸ்டுவன்சிலிருந்து இது வரைக்கும் ஒரு மினிஸ்டர் கூட வந்தது கிடையாது. ஹிஸ்டாரிக்கலாக 6 படை வீட்டில் இருந்து 6 படை, திருத்தணிங்கிறது 6 படை. தமிழருடைய பண்பாடு முருகப்பெருமானுடைய சுற்றி இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் இருக்குது. அந்த சிவிலைசேஷன் ஆஸ்பெக்ட்னால 6 படைகளுமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காரு, 6 படைகளுமே. ஸோ அதனால் திருத்தணிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டுவன்சி ஃபார் தளபதி விஜய். அவருக்கு அந்த கான்ஸ்டுவன்சியை வின் பண்ணி அவருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அங்கே போய் நிறைய ட்ரக்ஸ் பசங்க நிறைய யூஸ் பண்ணிட்டு அந்த ட்ரெயினில் இஷ்யூ கூட பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி விஷயத்தை தடுக்கணும்னு இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அதுக்கான ஆக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்டை கொண்டு ஸ்ட்ராங் என்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வரணும். அது ஒரு ஸ்பெஷல் ஆக்டாக இருக்கணும், கான்ஸ்டிடியூஷனலாக இருக்கணும். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் படி அந்த ஆக்டை கொண்டு அதை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த செயல்பாடை கட்டாயமாக தமிழக வெற்றி கழகம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது கட்டாயமாக செய்வோம். அந்த சட்டத்தையும் மேம்படுத்தி என்னோட தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து கட்டாயமாக செய்வேன் அப்படிங்கிறது, திருத்தணி மக்களுக்காக செய்வேன் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்துறேன். மக்கள் முதல்ல ஒரு டாக் போயிட்டு கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி டாக் போயிட்டு அந்த நிலைமையில் 234 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா தனித்து போட்டி தான், கூட்டணி இல்லாமல் ஒரே ஒரு மெஷ் நீங்கள் ஒன்று தான் பார்க்கணும். நான் திருத்தணி தொகுதியாக இருக்கிறதுனால ஒன்றே தான் நீங்கள் பார்க்கணும். நான் நிற்கிறேன்றதுனாலே டிஎம்கே நிற்கல. அப்போ என்ன அர்த்தம்? வெற்றி உறுதி, வெற்றி உறுதி. பயம் இருக்குன்றீங்களா? பயம் இருக்கிறதுனால தான் நிறுத்தலை. நான் கேட்குறது ஒன்று தான், எதுக்கு திருத்தணியில் டிஎம்கே நிற்கல? என்னை எதிர்த்து ஏன் நிற்கல? ஏன்னா என்னோட லீடர் தளபதி விஜய் அவர்கள் என் கூட இருக்கார். டிவிகே தான் திருத்தணி. மக்கள் எந்த அளவுக்கு வர முருகப்பெருமான் வெற்றியை கொடுக்கிறாரு. டிவிகே வெற்றி, 2 வெற்றி எடுத்துகிட்டு தளபதி விஜய் அவர்கிட்ட கொடுத்துருவேன். நிறைவேற்றிருந்தா நீங்கள் ஏன் கஷ்டப்பட போகிறீங்க, நம்ம ஏன் கஷ்டப்பட போகிறோம்? நீங்கள் எடுத்து பாருங்கள். திருத்தணி எடுத்துப்போம், என்னோட கான்ஸ்டிட்யூன்சி எடுத்துப்போம்.
சிப்காட் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அவரே சொல்லிட்டேன் என்ன இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு. அங்கே இருக்கக்கூடிய யூத்ஸ்க்கு வேலை வாய்ப்பு இருக்கா? அங்கே வந்து குறுசிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏதாவது பயன் கொடுத்துருக்காங்களா? விவசாயிகள் எடுத்துக்கோங்க, டைரக்ட் பேடி சென்டர் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் நெல் போட முடியல. அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே புரோக்கர்கள் அந்த கமிஷனை வாங்கி அதை பற்றி என்னுடைய வெற்றி தலைவர் அவர்கள் தஞ்சாவூரில் பேசியிருந்தார். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா திருத்தணியில் வந்து இன்றைக்கி திருத்தணி டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே பிரமுகர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு கூஜா தூக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? பினாமி. அதனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அதனால தான் டிஎம்கே நிற்கலை. நான் நிற்கிறேங்கிறதுனாலே நிற்கலை, டிஎம்கே நிற்கலை. நீங்கள் யோசிங்க, திருத்தணியில் வெற்றி வாகையை சூட முடியும்னா அப்படி ஹோப் இருந்திருந்தா நான் நிற்கிறேன்னு தெரிஞ்ச உடனே ஏன் நிற்கலை? கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்களா? டிஎம்டிகே கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், இங்கே அரசியலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு யார் நிற்கிறான்னு பாருங்கள். அங்கே டிஎம்கே இல்லை. அப்போது இந்த எலெக்ஷனே டிவிகே வர்சஸ் டிஎம்கே. அங்கே டிஎம்கே இல்லைன்னா யார் ஜெயிப்பா? டிவிகே. ஸோ எனிவே நம்ம மே 4ஆம் தேதி பார்க்கலாம். 2020 தேர்தல் எப்படி பார்க்குறாங்க? அதிமுக ஒரு கட்சியே இல்லை. அதிமுக ஒரு கட்சி இல்லை, அது மிகப்பெரிய கூட்டணி கட்சியாக இருக்காங்க. நீங்கள் கூட்டணி பற்றி பேசுகிறீங்க. இங்கே யூத் பவர் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யூத்து தானே? யூத் ஜெயிக்கணுமா? யூத் வந்தால் செய்வாங்களா? அறிஞர் அண்ணாவை ஏன் நீங்கள் பாராட்டுறீங்க? சரி, ஓகே. நிறைய பேர் நான் சொல்கிறேன், பதில் சொல்லுங்கள். அறிஞர் அண்ணாவை ஏன் பாராட்டுறீங்க? அவர் நல்லா அரசியல் பண்ணார். யூத்தை கொண்டு வந்தார். எம்ஜிஆர் ஏன் பாராட்டுறீங்க? யூத்து கொண்டு வந்தார். தளபதி விஜய் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுற எல்லாருமே யூத்து தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று சந்திப்போம். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. யாரு? அதான் இவர் தான், ஸ்டாலின் ஐயா கொடுத்துருந்தாரு. நீங்கள் யாருக்கு அதிகமாக ரசிகராக இருக்கீங்கன்னாக்கா விஜயனுக்கு தான். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த வீடியோ எடுத்து இப்போ போட்டுருவேன். திருத்தணியில் கட்சியாக இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசினாரு. இப்போ ஆட்சி பிடிச்சதாப்ப பேச்சுவார்த்தையெல்லாம் மாறுதில்ல ஸ்டாலின் ஐயா கிட்ட. என்னத்துக்கு? அதுக்கு தான் நான் புது ஆட்சி வேணுன்றேன். மாற்றி பேசுறதுனாலையும் பொய் சொல்கிறதுனாலையும் அது நீங்களே கண்டறிஞ்சிருக்கீங்க. அதனால தான் புது ஆட்சி வேணும், டிவிக்கு ஆட்சி வேணும். ரொம்ப நன்றி. நம்ம சந்திப்பு. நான் ஒன்று பண்ணுறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். எங்கள் தொகுதிக்கு வாங்க. நான் காலையில் சாயங்காலம் வரைக்கும் இருங்க. எல்லா மக்களுடைய டெவலப்மெண்ட் எந்தூசியாசம் பாருங்கள். அங்கே எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே கட்டாயமாக அனௌன்ஸ் பண்ண ஒரு நிமிஷத்துலேயே என்னோட இன்ஸ்டாகிராமில் 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை. தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அது ரீச் ஆயிருக்கு. அப்போ திருத்தணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டுவன்சி. திருத்தணிக்காகவே என்னுடைய கடைசி மூச்சு போகும்.